ஹரே ஆ, பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் பாண்டவர்களின் துறவு. இன்றைக்கு படிக்கிற பதம் 45 முதல் 51 வரை. 45வது பதம் 45. எஸ், தேங்க்யூ. सर्वेदं मनुनिर्जग्मुर्प्रातरः कृत निश्चयः कलिना धर्ममित्रेण दृष्ट्वा स्पृष्टा प्रजा भुवि. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபேச்சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். உலகம் முழுவதிலும் கலியுகம் பரவிவிட்டதையும் தீய பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கு மக்கள் அடிமையாகி விட்டதையும் கண்ட யுதிஷ்டிர மகாராஜின் இளைய சகோதரர்கள் அவர்களது மூத்த சகோதரனின் பாதச்சுவடுகளை பின்பற்ற முடிவு செய்தனர். இந்த அத்தியாயம் பாண்டவர்களின் துறவை பற்றி பறைசாற்றுகிறது. பாண்டவருடைய துறவை பற்றி நமக்கு எடுத்து ரொம்ப அழகா சொல்றாங்க. இதுல நமக்கு நிறைய அழகழகான பாடம் எல்லாம் இருக்கு. இந்த அத்தியாயத்துல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அழகான பாடம். முதல்ல ஒரு பக்தருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு கிருஷ்ண பக்தருக்கு அல்லது ஒரு ஆன்மீகவாதிக்கு இந்த பௌதீக உலகத்தின் மேல் பற்றுதல் கூடாது. ஏன்னா இந்த உலகத்துக்கு மேல நம்ம எவ்வளவு பற்றுதல் வைக்கிறோமோ அந்த பற்றுதல் தான் நமக்கு அடுத்த பிறவி காரணமா அமையும். அதனால பற்றுதலை குறைத்து கொள்ள வேண்டும். மெல்ல மெல்ல பற்றுதலிருந்து வெளியில வரணும். நான், எனது, என்னுடையது, என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைங்க, என்னது, எனக்கு சொந்தமானது, இதெல்லாம் பொய்யகங்காரம். நான் என்பது பொய்யகங்காரம், என்னுடையது என்பது மமகாரம். இந்த பொய்யகங்காரம் மமகாரம் இருக்கிற வரைக்கும் நாம இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடவே முடியாது. அதனால இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இந்த உலகத்துல இந்த உலகத்துல நண்பர்களிடத்துல, உறவினர்களிடத்துல, குடும்பத்தார்கிட்ட பற்றுதலை குறைத்து கொள்றது கஷ்டமான விஷயம்தான். ஆனா முயற்சி செய்தா முடியும். அப்ப என்ன செய்யறது? இவங்களெல்லாம் வெறுக்கணுமா? தேவையில்லை. யாரையும் வெறுக்க வேண்டாம். யாரையுமே வெறுக்க வேண்டாம். ஒரு கிருஷ்ண பக்தர் யாரையுமே வெறுக்க மாட்டார். எல்லா ஜீவராசிடத்திலும் அன்பு பாராட்டுவார். அதனால நம்ம யாரையும் வெறுக்க வேண்டாம். அதே சமயத்தில் பற்றுதலும் கொள்ள வேண்டாம். அப்ப எப்படி இருக்கணும்? கடமைக்காக செயலாற்ற வேண்டும். எனக்கு கடமை. என் கடமை என்னது? என் பிள்ளைகளை படித்து எனக்கு பிறந்த குழந்தைகளை படிக்க வச்சு ஆளாக்க வேண்டியது என் கடமை. அந்த கடமைக்காக நான் செயலாற்றுகிறேன். நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். அந்த பெண்ணை பராமரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அது நான் பராமரிக்கின்றேன். நான் ஒரு கணவனை திருமணம் செய்து கொண்டேன். அவருக்கு சேவை செய்வது என்னுடைய கடமை. அதற்காக நான் செய்தேன். அப்ப கடமைக்காக செயலாற்ற வேண்டுமே தவிர பற்றுதல் கொள்ளக்கூடாது. கணவனுக்கு மனைவி சேவை செய்யலாம், மனைவியை கணவர் பராமரிக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளை பராமரிக்கலாம், பிள்ளைகள் பெற்றோருக்கு பணிவிடை செய்யலாம். இதுல எந்த தவறுமே கிடையாது. ஆனா பற்றுதல் மட்டும் கொள்ளக்கூடாது. ஏன்னா எந்த பற்றுதல் நம்ம எங்க அதிகமா இருக்கோ அந்த பற்றுதலே நமக்கு அடுத்த பிறவி காரணம் அமைச்சிருக்கு. ஒன்று. இரண்டாவது, இது முதல் விஷயம். ஏன் பற்றுதல் கொள்ளக்கூடாது? ஏன் இன்னைக்கு உலக விஷயத்துல, இந்த பௌதிக வாழ்க்கையில, உலக விஷயத்திலையும் பௌதிக வாழ்க்கையிலும் ஏன் பற்றுதல் கொள்ளக்கூடாதுன்னா ரெண்டு காரணம் உண்டு. ஒன்று, இந்த உலகத்துல பற்றுதல் கொண்டோம்னா நம்ம இங்க இருந்து போகணும்னு விருப்பப்பட மாட்டோம். இந்த உடலை விட்டு போகணும், இந்த ஜட உலக வாழ்க்கை வேண்டாம், இந்த பௌதிக வாழ்க்கை வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் வராது. ரெண்டாவது, நமக்கு பிரியமான எதையா ஒன்று நம்ம இழக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளால தாங்க முடியாது. நாம் எது மேல ரொம்ப பற்றுதல் வச்சிருக்கிறோமோ அதை இழந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. இது எல்லாரும் அறிந்த விஷயம். இது உலக விஷயம், அனைவருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ கணவன் மேல மனைவிக்கு பற்றுதல் அதிகமா இருந்தாலோ, இல்ல மனைவியின் இடத்துல கணவனுக்கு பற்றுதல் அதிகமா இருந்தாலோ, இல்ல பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேல பற்றுதல் அதிகமா இருந்தாலோ, இல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோரிடத்துல பற்றுதல் அதிகமா இருந்தாலோ, அவங்க பிரிவை நம்மளால தாங்க முடியாது. திடீர்னு ஏதோ இப்ப நான் இருக்கேன், என்ன உதாரணமா வச்சுக்கோ, உங்களை எல்லாம் வேண்டாம், என்ன உதாரணமா வச்சுக்கோ.
இப்ப நான் ஒருத்தர் மேல பற்றுதல் அதிகமா வச்சிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு என் தந்தையார். என் தந்தையின் இடத்துல நான் அதிகமா பற்றுதல் வச்சிருந்தேன்னா, ஒரு நாள் அவர் உடலை விடும்போது என்னால தாங்கிக் கொள்ள முடியாது. ஐயோ, என் தந்தையை விட்டுட்டனே, என் தந்தையை பிரிஞ்சுட்டனே, அவர் பிரிஞ்ச என்னால் இருக்க முடியலையே அப்படின்னு அந்த பற்றுதலே என்னுடைய நிம்மதியை குலைத்து விடும். அது இன்னொன்று, அவருடைய பிரிவு என்னால தாங்க முடியாது, நான் கவலையிலேயே இருப்பேன். அதனால அந்த வலி இருக்கு இல்லையா, அந்த வலி துன்பம் கொடுத்து கொண்டே இருக்கு. அதனால இது காரணம் என்னது? என் தந்தையார் இடத்துல நான் அதீத பற்றுதல் கொண்டதுதான். அந்த பற்றுதலை கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்து விட்டு தந்தையாருக்காக பிரார்த்தனை செய்வது. ஓ, என் தந்தையார் இறந்து விட்டார், உடலை விட்டு விட்டார், அவருடைய ஆன்மா அவருடைய ஆன்மா இறைவனுடைய திருவடி அடைய வேண்டும், அதற்காக பிரார்த்தனை செய்வது. அதற்காக நம்ம பக்தர்கள்ட்ட வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்வது. அப்புறம் சேவைகள் செய்வது, வைணவர்களுக்கு சேவை செய்வது, பசுக்களுக்கு சேவை செய்வது. இந்த மாதிரி அவருடைய திதி வரும்போதோ இல்ல அவருடைய மறைவு தினம் வரும்போதோ நம்ம என்ன செய்யலாம்? இந்த மாதிரி அவருக்காக பிரார்த்தனை செய்யலாம். அந்த ஆன்மாவுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர அந்த உடலுக்காக அழுது ஏதோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்ப நம்ம அழுறதுனால திரும்ப வந்துருவாங்களா? இல்ல. நம்ம என்ன அழுதாலும் அவங்க திரும்ப வரப்போறது இல்லை. அது மட்டும் இல்ல, அது அந்த ஆத்மாவை பாதிக்கவும் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு, என்னுடைய அப்பா இறந்து விட்டார், நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். அப்ப அந்த உடலை விட்ட ஆன்மா அந்த உடலை தகனம் செய்யும் வரை ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த ஆன்மா அங்கதான் இருக்கு. அந்த ஆன்மா என்ன பண்ணும்? பார்த்துக்கிட்டே இருக்கு. யாரெல்லாம் என்னுடைய மறைவுக்கு வர்றாங்க, எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க, என்ன நடக்குது, அந்த ஆன்மா அங்க பாக்குது. அப்போ நாம் அழுது கொண்டிருக்கும் போது அந்த ஆன்மா வேதனைப்படும். ஐயோ, என் பிள்ளையை நான் விட்டுட்டு போறேனே, என் குடும்பத்தை விட்டு விட்டு போகிறேனே, என் மனைவி விட்டுட்டு போறேனே அப்படிங்கிற அந்த பற்றுதல் அந்த ஆன்மாவுக்கு ஸ்ட்ராங் ஆகும் போது அந்த ஆன்மா இறைவனடி சேர முடியாது, அந்த ஆன்மா மோட்சம் அடைய முடியாது. காரணம், அது நாமளே காரணமா போயிட்டு. ஒரு ஒரு ஆத்மா இந்த உடலை விட்ட உடனே அந்த ஆன்மாவை இறைவனிடத்தில் சேர்க்க வேண்டும். அதுதான் அந்த ஆன்மாவுக்கு செய்யும் பெரும் உபகாரம், பரோபகாரம். இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த இறந்து போனவங்களை இறைவனுடைய தாமரை திருப்பாத்துல கொண்டு போய் சேர்க்கணும். குறைந்தபட்சம் சமய ரீதியா பார்த்தா கூட ஒருத்தர் இறந்து போயிட்டா அந்த இறந்து போன தந்தையாரை நரகத்துக்கு செல்லாமல் காப்பாற்ற வேண்டும். அதுதான் புத்ரா. புத்ரா, புன்னாடா, புன்னா பூ என்கிற நரகம். பூ அல்லது புன்னா அப்படிங்கிற நரகத்துக்கு செல்லாமல் தன் பெற்றோரை காப்பவன் தான் புத்திரன். புத்ரா திராயதே இது பூஹு. திரான திறக்கிறது, விடுவிக்கிறது. எதிலிருந்து? தன் தந்தையாரை நரகத்துக்கு செல்லாமல் விடுவிக்கிறது தான் புத்திரன். புத்திரன் மகனும் எல்லாருக்கும் மகன் வேணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? கல்யாணமான எல்லா தம்பதிகளும் ஒரு ஆண் வாரிசாவது வேணும்னு ஆசைப்படுவாங்க. எதற்காக ஆண் வாரிசுக்காக ஆசைப்பட்டாங்க? அந்த ஆண் மகன் ஒரு தாயோ தந்தையோ இறந்த பின்பு அவருக்காக இறுதி அந்த அந்திம கிரியா, அந்த ஸ்ராத்தா பண்ணும்போது அந்த மகன் எள்ளும் தண்ணீர் வச்சு ஸ்ராத்தா கொடுக்கும் போது, பகவான் இடத்துல பிரார்த்தனை செய்யும் போது அந்த ஆன்மா நரகத்துக்கு செல்லாம தப்பிச்சுக்கும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் சமய ரீதியாக பார்த்தா கூட அந்த ஆன்மாவை பித்ருலோகத்துல கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு புத்திரனுடைய கடமை என்னன்னா, ஒரு புத்திரனுடைய ஒரு மகனுடைய முக்கியமான கடமை தன் தந்தையோ தாயோ இறந்த பின்பு அவங்களை நரகத்துக்கு செல்லாமல் அவங்களை பித்ருலோகத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இது சமய ரீதியா. ஆனா ஒரு ஆன்மீகவாதியா பார்க்கும்போது, ஒரு கிருஷ்ண பக்தரா பார்க்கும்போது, ஒரு தாய் தந்தை இறந்து போனா அவங்களை பகவானுடைய தாமரை திருப்பாத்துக்கு அனுப்பணும், மீண்டும் பிறவா நிலைக்கு அனுப்பணும். இதுதான் மிகப்பெரிய பரோபகாரம். ஒருத்தர் இந்த சமுதாயத்துல இங்க இருக்கிறவங்களுக்கு, அது நண்பர்களோ உறவினர்களோ யாரா இருந்தாலும், அவங்களுக்கு சரிய பெரிய உபகாரம் என்னன்னா அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி கொடுக்கறதுதான். அந்த ஆத்மாவை பிறப்பு இறப்பு என்ற சக்கர சுழற்சியிலிருந்து காப்பாத்துறதுதான். அவர் தான் உற்ற நண்பன். யாரு ரொம்ப நெருங்கிய நண்பர், யாரு உண்மையான நலன் விரும்பினா, ஒருத்தருக்கு ஆத்ம விஞ்ஞானம் அல்லது கிருஷ்ண விஞ்ஞானம், கிருஷ்ணரை பற்றிய தத்துவம், ஆத்மாவை பற்றிய விஞ்ஞானம், இதை கற்றுக் கொடுத்து அவங்களை மீண்டும் பிறவா நிலை செய்யணும். அவங்க மீண்டும் ஜட உலகத்துல பிறக்காம பகவானுடைய திருநாட்டுக்கு அழைத்து செல்லணும். அவர்தான் உண்மையான நலன் விரும்பி, அவர்தான் உண்மையான உற்ற நண்பன். அதனால இந்த உடலுக்காக அழுகிறதோ கவலைப்படுறதோ இதெல்லாம் இந்த பௌதிக பற்றுதலால வரக்கூடியது. இப்ப பாருங்க, இதுல என்ன அழகான ஒரு விஷயம்னா, இங்க இப்ப ஏன் நம்ம எவ்வளவு நேரம் இதை பேசணும், பற்றுதலை பத்தி எவ்வளவு நேரம் பேசணும்னா,
பாண்டவர்களுக்கு இந்த உலகத்து மேல் பற்றுதலே கிடையாது. பாண்டவர்களுக்கு இந்த உலகத்து மேல துளி கூட பற்றுதல் கிடையாது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. எப்படி யோசிச்சு பார்க்கலாம்? பாண்டு மகாராஜா அஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் அமர்ந்திருந்தார். அவர் ஒரு கட்டத்தில், இது ஒரு பெரிய ஸ்டோரி, நான் ஒரு ஷார்ட்டா அப்படி சொல்லிட்டு வரேன். பாண்டு மகாராஜா தான் அஸ்தினாபுரத்துல, அது குரு வம்சத்துல அஸ்தினாபுரம், குரு வம்சத்துடைய தலைநகரம் வந்து அஸ்தினாபுரம். இந்த உலகத்துக்கே தலைநகரம் 5000 ஆண்டுக்கு முன்பாக இந்த பூகோளத்துக்கே தலைநகரமா இருந்தது அஸ்தினாபுரம். இப்ப புது டெல்லின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அப்ப அஸ்தினாபுரம் அழைக்கப்பட்டது. அஸ்தினாபுரம் வேர்ல்டு கேபிட்டல், இந்த பூகோளத்துக்கே தலைநகரமா இருந்தது. அப்போ அந்த அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல அமர வேண்டியவர் திருதராஷ்டிரர். ஆனா அவருக்கு கண் பார்வை இல்லாதனால அவர் அரியாசனத்துல உட்கார முடியாது. அவருடைய சகோதரனான பாண்டு உட்கார வச்சார். பாண்டு அரியாசனத்துல உட்கார்ந்துட்டார். அப்ப இருந்தே திருதராஷ்டிரருக்கு உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு இருக்கிறார். நான் உட்கார வேண்டிய இடத்துல என் தம்பியை உட்கார வச்சுட்டாங்களே, அப்படியே உள்ளுக்குள்ள குமுறல் இருக்கு. அப்படியே தக தகன் எரியுது பொறாமை. திருதராஷ்டிரன், தார்தராஷ்டிரா அப்படின்னா ராஜ்யத்தை பறித்து கொள்ள ஆசைப்படுபவன், ராஜ்யத்தை பறித்து கொண்டவன். எல்லா பேருக்கும் அர்த்தம் இருக்கு. துரியோதனா துர்புத்தி, துரியோதனா திருதராஷ்டிரா, ரெண்டு பேருக்கு அதான் பேரு. துர்புத்தியுடையவன் துரியோதனன், ராஜ்யத்தை பறித்து அனுபவிக்க ஆசைப்பட்டவன் திருதராஷ்டிரன். சரி, என்னாச்சு? பாண்டு ஒரு கட்டத்துல இறந்து போனோடனே வேற வழி இல்லாம குருடனா இருந்தாலும் பரவாயில்லன்னு திருதராஷ்டிரன் அரியாசனத்துல உட்கார வச்சிட்டாங்க. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கணும்? திருதராஷ்டிரன் தன் சகோதரன் மகன்களையும் தன் மகன் போல அல்லவா நடத்த வேண்டும். ஆனா அப்படி நடத்தல. பாண்டு புத்திரர்கள் மாமக பாண்டவா, இதான் பகவத்கீதை ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். பகவத்கீதை முதல் ஸ்லோகத்துல திருதராஷ்டிர பேசுறார். திருதராஷ்டிர வாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவா மாமக பாண்டவஸ்சைவ கிம குர்வத சஞ்சயா. ஓ சஞ்சயனே, அந்த தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல மகாபாரத யுத்தம் நடக்க போகுது இல்லையா, அங்க என்னுடைய மகன்களும் பாண்டுவுடைய மகன்களும் என்ன செய்தனர்? அப்ப தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்பவே திருதராசுடைய மனசு என்ன? இவன் வந்து ரெண்டு பேரையும் குருவம்சத்துக்காரங்களா பார்க்கல. மாமகா பாண்டவா, என் பையங்க பாண்டுவோடைய பசங்க. அப்போ அவருடைய மனசு தெரியுது இல்லையா? என்னதான் இருந்தாலும் என்னுடைய பையன் கிடையாது, அவங்க பாண்டுவோடைய பசங்க தானே. இப்படி எல்லாம் அவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே, குழந்தை பிராயத்திலிருந்தே கஷ்டம். குழந்தை பிராயத்திலிருந்தே சிங்கிள் பேரண்ட், ஒரே ஒரே ஒரு அம்மா மட்டும்தான் இருக்கா, அப்பா இல்ல. அப்பா இல்ல, அம்மா மட்டும். நிறைய பேருக்கு சிங்கிள் பேரண்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். ஒரு வீட்டுல கணவர் இல்லாம மனைவி மட்டும் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு, அது ரொம்ப கஷ்டம். அது எல்லா விஷயங்களையும் பார்க்கணும், சமுதாயத்துல அவமானங்களை சந்திக்கணும், நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும், துணிச்சல் வேணும், தைரியம் வேணும், நிறைய விஷயம் இருக்கு. அது ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ குந்தி தேவி ஒரு ஒரு தனி பெண்மணி. குந்தி தேவி வந்து ஒரு பெண்ணா இருந்து கொண்டு இந்த 5 பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்குறாங்க. அப்கோர்ஸ் அவங்க வந்து திருதராஷ்டிர அரண்மனையில தான் இருந்தாங்க. ஆனா எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. உபகாரம் செய்யலனாலும் பரவாயில்ல. நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, எப்பா நீங்க உபகாரம் செய்யலன்னு உபத்திரம் மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்க வந்து உபகாரம் செய்யலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணிடாதீங்க. ஆனா இவங்க பண்ணது பூரா உபத்திரம் தான், ஒரு உபகாரம் கிடையாது. திருதராஷ்டிரம் துரியோதனால குந்தி தேவிக்கு ஒரு உபகாரம் கிடையாது. இந்த குழந்தைகளை எப்படி கொல்லலாம், அழிக்கலாம், ஒழிக்கலாம், இதேதான் திட்டம் துரியோதனனுக்கு. பொறாமை, பேர்பட்ட பொறாமை. எங்க தனக்கு அப்புறம், அதாவது தன் தந்தையாருடைய காலத்துக்கு அப்புறம் யுதிஷ்டர் அரியாசனத்துல உட்கார்ந்துருவாரோ, ஏன்னா அவர்தான் மூத்த அந்த பாண்டுவோடைய பையன், அவருக்கு தான் அந்த உரிமை இருக்கு. அதனால எங்கேயாவது யுதிஷ்டர் வந்துருவாரோ, பீமன் வந்துருவானோ, இவங்களெல்லாம் கொல்லணுங்கிறத அவங்க நோக்கம். இப்படி பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற மாதிரி மகா பாவம் ஆததாயினா. ஆததாயினா அப்படின்னா கொடுமையான அக்கிரமம் செய்தவங்க, மகா பாவிகள். என்னென்ன கொடுமை பண்ணாங்க? விஷயான் மகாக்னி புருஷாத தர்ஷனாத் அசத் சபாய வனவாச கிருச்சிதக. குந்தி தேவி ஒரு லிஸ்டே போட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம 15ஆம் அத்தியாயம் வந்துட்டோம். 8ஆம் அத்தியாயத்துல சொன்னாங்க குந்தி தேவி, பிரேயர்ஸ் ஆஃப் குயின் குந்தி, 8வது அத்தியாயம். அதுல குந்தி தேவி சொல்றாங்க, கிருஷ்ணா இதெல்லாம் எங்களுக்கு நடந்தது. என்ன எல்லாம் எங்களுக்கு நடந்தது? நமக்கு வந்து இதுல 1% கூட நடக்க கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 600 பேருக்கு மேல இருக்கோம் இந்த சத்சங்கத்துல. இங்க யார் வீட்டுக்காவது வந்து
நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுல தீ தீ வச்சாங்களா வீட்டு கூரைக்கு? அப்படி யாரா பண்ணிருக்காங்களா? நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது உங்க தலைமையில தூக்கி கல்ல போட்டிருக்கிறாங்களா? இல்ல உங்களை விஷம் வச்சுதான் கொல்ல பார்த்திருக்கிறாங்களா? இல்ல வீட்டுக்கு தீய வச்சாங்களா? உங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சு உடைமையெல்லாம் அபகரிச்சு நடுத்தருவுல நிறுத்திருக்காங்களா? போட்டிருக்கிற துணியோட அனுப்பிச்சிருக்காங்க. அதுவும் கூட ராஜ உடையெல்லாம் கலைஞ்சு துறவி மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் இழந்தாச்சு. சூதுல எல்லாத்தையும் இழந்து அந்த வஞ்சகத்துக்கு அடிமையாகி அந்த வஞ்சகத்துல எல்லாத்தையும் இழந்து அப்படியே ஒரு துறவி மாதிரி காட்டுக்கு போனாங்க. 14 வருஷம் 13 வருஷம் காட்டுல இருக்கணும். ஒரு வருஷம் ஒளிந்து மறைந்து வாழணும். யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்க இவர்தான் யுதிஷ்டிரரு, இவர் அர்ஜுனரு, இது திரௌபதின்னு கண்டுபிடிச்சா மீண்டும் 14 வருஷம் காட்டுக்கு போகணும். இப்படி எல்லாம் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு ராஜ்யத்தை இழந்து உடைமைகளை இழந்து எல்லாத்தையும் இழந்து 14 வருஷம் காட்டுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வனவாசம் எல்லாம் முடிச்சு திரும்ப வந்தா ஒரு குண்டு ஊசி உழுகிற இடம் கூட தரமாட்டேங்கிறா துரியோதனன். அதுக்கே குண்டு ஊசின்னு பேர் வச்சுன்னு எனக்கு தெரியல. அது ஒல்லியா தான் இருக்குது. ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு குண்டு ஊசின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா அது ஊசி என்னமோ ஒல்லியா தான் இருக்கு. அந்த குண்டு ஊசி விழுகிற இடம் கூட நான் தரமாட்டேன்னு துரியோதனன் சொல்றாரு. சரி, அப்ப கூட இவங்க சண்டை போடணும் ரெண்டுமே கிடையாது. யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு அவங்களோடு சண்டை போட வேண்டும் என்று சிறு ஒரு துளி எண்ணம் கூட கிடையாது. அப்ப கூட சமாதானமா போகலாம். அப்புறம் பாண்டவ தூதனாக பகவான் போறார். பாண்டவ தூத பெருமாள் பாண்டவ தூதனா போறாரு. காஞ்சிபுரத்துல ஒரு அழகான திவ்ய தேசம் பாண்டவ தூத பெருமாள். நான் முதல் தடவை போனப்போ பகவான் எங்க இருக்காரு தேடினேன். பார்த்தா அப்படி பிரம்மாண்டமா உட்கார்ந்துருக்காரு. பெரிய விக்கிரகம், பிரம்மாண்டமான ரூபம். அப்புறம் நல்லா கவனிச்சு பார்த்த பிறகு பூஜாரி வந்து அந்த நெய் தீபம் விளக்கு வச்சு காமிச்சார். அப்பதான் தெரிஞ்சது இவ்வளவு பெரிய பெருமாளன். பிரம்மாண்டமா அப்படி கம்பீரமா உட்கார்ந்துருக்காரு பாண்டவ தூத பெருமாள். பரீட்சித்தோடைய பையன் ஜனமே ஜெயன். ஜனமே ஜெயனுக்காக வேண்டி அவர் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணாரு. உங்களை தரிசனம் பண்ணணும். எந்த மாதிரி தரிசனம் பண்ணணும்? நீங்க பாண்டவருக்கு தூதரா போனீங்களே அந்த மாதிரி பெருமாளை நான் தரிசனம் பண்ணுங்க. அவர் அப்படி காட்சி கொடுத்தாரு. அந்த இடத்துல இன்னும் அப்படியே இருக்காரு. ஜனமே ஜெயனுக்கு காட்சி கொடுத்ததுனால பாண்டவ தூத பெருமாளை இன்னைக்கு நமக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ பாண்டவ தூத பெருமாள் பாண்டவ தூதர்கிட்ட போனா அவர்கிட்ட சொன்னார் கிருஷ்ணாட்ட, கிருஷ்ணா நீங்க போய் சமாதானம் பண்ணுங்க, சண்டை போட்டுட வேண்டாம். ஏன்னா இவருக்கு பயம். எங்கேயாவது கிருஷ்ணருக்கு கோவம் வந்து சுதர்சனத்தை தூக்கிட்டா என்ன பண்றது? கிருஷ்ணாவுக்கு கோவம் வந்து ஏன்னா தன் பக்தனுக்கு ஏதாவது கஷ்டம்னா பகவானால பொறுத்துக்க முடியாது. சுதர்சனத்தை தூக்கிடுவார். என்ன சுதர்சன் தூக்கிட்டாருன்னா என்ன பண்றது? அதனால வேண்டாம் கிருஷ்ணா, யுத்தமே வேண்டாம், சமாதானம் பேசுங்க, வேற வழியே இல்லைன்னா பாத்துக்கலாம். அது அப்படிதான் நடந்தது. வேற வழியே இல்லை, யுத்தம் பண்ணிதான் ஆகணும். இப்படி யுத்தம் எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் இந்த யுத்தத்துல வெற்றி பெற்று அரியாசனத்துல உட்காந்தாச்சு. யுதிஷ்டிர மகாராஜா அஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் சக்கரவர்த்தியாக, ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் இல்லைங்க நினைச்சுக்காதீங்க. நம்ம ஊர்ல ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் பதவியில் ஒருத்தர் வந்துட்டாலே அவர் கையில பிடிக்க முடியாது. கார் என்ன, பந்தோபஸ்து என்ன, பேர் என்ன, புகழ் என்ன. ஆனா யுதிஷ்டிர மகாராஜா வந்து இந்த பூகோளத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். அவருக்கு பின்னாடி நின்று கை கட்டி கப்பம் கட்டுறதுக்கு நிறைய குறுநில மன்னர்கள், சிற்றர மன்னர்கள், மன்னர்கள்லாம் வரிசையில் நிக்கிறாங்க. இப்படி பெரிய பெரிய மன்னர்கள் அவர்களுடைய ஆளுமைக்கு கீழே இருக்காங்க. யுதிஷ்டிர மகாராஜா வந்து பேரரசர், சக்கரவர்த்தி. எப்படி இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் யுத்தம் எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல உட்காந்தாச்சு. அப்புறம் ஒரு நாள் யுதிஷ்டிரர் என்ன பண்ணார்? அர்ஜுனனை கூப்பிட்டார். நீங்க போய் துவாரகையில போய் பகவானுடைய அடுத்த திட்டம் என்ன தெரிஞ்சுட்டு வாங்க. ஏன்னா பக்தர் எப்பவுமே பகவானுடைய திட்டம் என்ன தெரிஞ்சுட்டு அதன்படி செயல்பட, அவங்க தனியா திட்டம் போட மாட்டாங்க. இப்ப நம்ம எல்லாம் தனித்தனியா ஒரு திட்டம் வச்சுட்டு இருப்போம் இல்லையா? ஆனா ஆனா சுத்த பக்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தனியா ஒரு பிளான் வச்சுக்க மாட்டாங்க. பகவான் என்ன விரும்புறாரு, அவருடைய திட்டம் என்ன, அதை நம்ம நிறைவேற்றணும். அதுதான் அவங்களோட ஒரே குறிக்கோள். சோ பகவானுடைய திட்டமும் பக்தனுடைய தூய பக்தர் திட்டமும் வேற வேறே கிடையாது. அதனால யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்ணாரு? பகவானுடைய விருப்பப்படி, பகவான் விரும்பினாரு நாம இந்த யுத்தம் பண்ணணும்னு, பகவான் விரும்பினாரு நம்ம அரியாசனத்துல உட்காரணும்னு. இப்ப அவருடைய விருப்பப்படி ஆட்சி நடக்கட்டும். அவர் என்ன விரும்புறாரு, அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அர்ஜுனன் அனுப்பிச்சார். அர்ஜுனன் போனவர் ரொம்ப நாளா வரவே இல்லை. இவருக்கு என்ன காரணமா இருக்கும்? பல கெட்ட நிமித்தங்களையும் கெட்ட அபசகுனங்களையும் பார்க்கிறார். 3 விதமான அபசகுனங்களை வந்து யுதிஷ்டிரர் பார்க்கிறார்.
அவருடைய உடல்ல இடது பாகமெல்லாம் துடிக்குது, கண்கள் தோள்கள்லாம் துடிக்குது. அப்புறம் வழக்கத்துக்கு மாறா அந்த வீட்டுல இருக்க விலங்குகள்லாம் வந்து சத்தம் போடுது. குறிப்பா வீட்டு விலங்குகள்லாம் எஜமானனை பார்த்தா சத்தம் போடாது, வால் ஆட்டும். ஆனா அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, நாய்கள்லாம் ஊளையிடுது, குறைக்கல ஊளையிடுறது. நாய்கள் வந்து இந்த எஜமானனை பார்த்தா ஒரு மாதிரி சத்தம் போடும். நான் சின்ன வயசுல நிறைய பார்த்திருக்கேன். இந்த எஜமான கிட்ட வரும்போது இப்படிதான் பண்ணும். வெளியால பார்த்தா ஹோ 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 ஹோன்னு கத்தும். கீழே சில கெட்ட விஷயங்களை பார்க்கும்போது "ஓ, ஓ" இந்த மாதிரி சத்தம் போடும். அப்போ இது இன்னாஸ்பீசியஸ். ஒரு விலங்கு ஊளையிட்டா அது இன்னாஸ்பீசியஸ், அது அமங்கலம். நாய் ஊளையிட்டா அமங்கலம். யாரையாவது பார்த்தா அது கத்தும். ஆனா எஜமான்ட்ட வந்தா அப்படி ஒரு செல்லமா ஒரு 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 வாய்ஸ் ரொம்ப கம்மியா ஒரு மாதிரி சவுண்ட் பண்ணும். அது நாய் வளர்க்குறவங்களுக்கு தெரியாது. இப்ப எதுக்கு அதெல்லாம் பாவத கிளாஸ்ல கேட்கலாம். சோ அந்த மாதிரி யுதிஷ்ட மகாராஜ் பாக்குறாரு, இந்த விலங்குகள்லாம் வழக்கத்துக்கு மாறா கத்துது, வழக்கத்துக்கு மாறா செயல்படுது. இயற்கையும் வழக்கத்துக்கு மாறா இருக்கு. மழை பெய்ய வேண்டிய நேரத்துல வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்துல மழை பெய்யுது. இப்ப பாருங்க, இப்ப என்னன்னா இப்ப மே மாசம் முடிஞ்சு ஜூலை, இன்னும் ஜூலை ஆரம்பிக்கல, சில இடங்கள்ல மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு ஆயிடுச்சு. சில இடங்கள்ல ஆடி மாசமே வரல, காத்தடிச்சு அம்மிக்கல்லே தூக்கிட்டு போயிரு போல இருக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா கலியுகம் தொடங்க போகுது. கலியுகம் இப்படிதான் இருக்கும். கலியுகம்னாலே எல்லாம் தலைகீழ நடக்கும். கலியுகத்துல எல்லாமே தலைகீழ நடக்கும். இந்த கரப்பாம்பூச்சி தலைகீழ போட்ட மாதிரி. இந்த கரப்பாம்பூச்சி என்ன பண்ணா, சில பூச்சிகள்லாம் நான் பார்த்திருக்கேன். இந்த பூச்சி வண்டெல்லாம் அது அப்படியே ஊர்ந்து போய் திடீர்னு தலை குப்புற விழுந்துரும். தலை குப்புற விழுந்துட்டு அதனால திரும்பி நார்மலாகவும் அப்படியே துடிச்சுக்கிட்டே கிடக்கும். அதுதான் கலியுகம். கலியுக மக்கள் வந்து இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு துன்பத்திலே இருப்பாங்க. இயல்பான வாழ்க்கை, நம்முடைய இயல்பான வாழ்க்கை கிருஷ்ண பக்தி, பகவானுக்கு சேவை செய்து ஆனந்தமா வாழ்றது. ஆனா கேட்டா சொன்னா பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நேரம் இல்லைங்க, கோயிலுக்கெல்லாம் வர நேரம் இல்ல, பிரேயர் பண்ண நேரம் இல்ல, அதுக்கு நேரம் இல்ல, இதுக்கு நேரம் இல்ல. ஆனா சினிமா பார்க்க நேரம் இருக்கும், அரசியல் பேச நேரம் இருக்கும், கிரிக்கெட் பேச நேரம் இருக்கும், ஆனா பக்தி பண்ண நேரம் இருக்காது. அதுல அதுல என்ன வேடிக்கைன்னா, கொரோனா டைம்ல லாக்டவுன் போட்டிருந்தாங்க. ஒன்னொன்னா கவர்மெண்ட் தளர்வு பண்ணிட்டே வந்தாங்க. மதுபான கடைகள் வந்து 50% செயல்படும், கேளிக்கை விடுதிகள் 50% செயல்படும், திரையரங்குகள் 50%. ஆனா கோயில மட்டும் லாக்டவுன் திறக்கவே இல்லை. ஏன்னா அங்கதான் கொரோனா நிறைய வந்துடும். கோயிலுக்கு போனா கொரோனா நிறைய வந்துடும். எவ்வளவு நல்ல அரசாங்கம் பாத்தீங்களா. கோயிலுக்கு போனா கொரோனா வந்துடும், கோயில லாக்டவுன் போட்டான். மற்றெல்லாம் தளர்வு விட்டு, சினிமாக்கு 50%, 50%, அப்புறம் வந்து மதுபான கடைக்கு 50%, கேளிக்கை விடுதி, சுற்றுலாத்தலம் எல்லாம் திறந்து விட்டான். சரி, அது வேற டாபிக். சரி, என்ன ஆச்சு? என்ன பேசிட்டு இருந்தோம்? ஆ இந்த மாதிரி யுதிஷ்டிர மகாராஜா ஆஹ், அப்படி ஒரு தெய்வீகமான புருஷர். இதெல்லாம் நடந்து கூட அவர் வந்து அர்ஜுனன் துவாரைக்கு போனவர் வரலையே, என்ன நடக்குது, என்ன ஆயிருக்கும் இப்போ, வழக்கத்துக்கு மாறான விஷயங்களை அவர் பார்க்கிறார். நல்லா யோசிச்சு பார்த்தா அந்த அந்த இது படிக்கும் போது, பாகவதம் இதே இதே ஸ்கந்தத்துல தான் வருது, கிருஷ்ணருடைய மறைவுன்னு வரும். அதுல யுதிஷ்டிர மகாராஜாவுடைய ஆட்சி காலம் பொற்காலம். ராம ராஜ்யம் எப்படி இருந்ததோ, ராம ராஜ்யத்துக்கு சற்றும் குறையாமல் இருந்தது யுதிஷ்டருடைய ராஜ்யம். மக்களுக்கு பசி, ஏக்கம், தாகம், கவலை ஒண்ணும் கிடையாது, நிம்மதியா இருந்தாங்க. தொந்தரவு கிடையாது, தொல்லைகள் கிடையாது, துன்பங்களுக்கு திருட்டு, வழிப்பறி, கொலை, கொள்ளை ஒண்ணும் கிடையாது. வழிப்பறி ஒண்ணும் கிடையாது. அப்படி ஆனந்தமா வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு அப்படியே தலைகள் நடக்குது கலியுகத்துல. ம், தலைகள் நடக்குது. சரி, என்ன நடந்தது? யுதிஷ்டர் மகாராஜா அர்ஜுனனுக்காக காத்துட்டு இருக்காரு. அப்புறம் அர்ஜுனன் வந்தார். அர்ஜுனன் வந்தா ஒரு நடைப்பிணம் மாதிரி வந்திருக்காரு. ஒரு பிணம் எந்திரிச்சு, உயிரற்ற ஒரு உடல் எந்திரிச்சு நடந்தா எப்படி அந்த மாதிரி வந்து நிக்கிறார். இதுவா நம்ம அர்ஜுனன்? முகத்துல தேஜஸ் இல்ல, உடம்புல கம்பீரம் இல்ல, பேச்சுல கம்பீரம் இல்ல, கண்கள்லாம் அழுது அழுது, முகமெல்லாம் செவந்து. இந்த மாதிரி அவர் அர்ஜுனனை பார்த்ததே இல்லை. அப்புறம் ஒரு நிறைய கேள்வி கேட்பாரு. அந்த சாப்டர் ஃபுல்லா இருக்கும். அர்ஜுனன் யுதிஷ்டர் கேட்கிறாரு, உனக்கு என்ன நடந்தது, யாரோ உன்னை திட்டாங்களா, நீ எதையா இழந்துட்டியா, இல்ல யாரோ உன்னை வந்து அவமானப்படுத்திட்டாங்களா, இல்ல நீ போர்ல யார்ட்டையா தோல்வி அடைஞ்சிட்டியா, இல்ல உன்னுடைய பாதுகாப்புல இருந்தவங்களை யாரா கடத்திட்டு போயிட்டாங்களா, இது மாதிரி நிறைய கேள்வி கேட்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டே வராரு. அவரு ஒன்னும் பேசாம மௌனமா இருப்பாரு. அப்புறம் பகவான் கிருஷ்ணர் மறைந்து விட்டாரா, அதுவாதான் இருக்கும். தன் உயிரினும் மேலான, உயிருக்கு உயிரான நண்பன் கிருஷ்ணருடைய மறைவு தாங்க முடியாம தான் அர்ஜுன் அழுது அழுது அவன் முகமெல்லாம் செவந்து, கண்கள்லாம் செவந்து, முகமெல்லாம் வெளிரி போய் தளர்ந்து போய் வந்திருக்காரு. அதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு மறைஞ்சிட்டாரு. அடுத்த செகண்டுங்க, அடுத்த செகண்ட்
யோசிக்கவே இல்லை. கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாரு, நமக்கு என்ன இங்க வேலை? இந்த ராஜ்யம், பதவி, பேர், புகழ் எல்லாத்தையும் இப்படி தூக்கி துச்சமா போட்டு போறாரு யுதிஷ்டிர மகாராஜா. நம்ம பண்ணுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய குரு வந்து கூப்பிடுறாரு நம்மள, நீங்க வந்து வெளியில வேலை பார்த்த வரைக்கும் போதும், நீங்க வந்து ஆசிரமத்துல சேர்ந்துக்கங்க, இந்த மாதிரி கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணுங்க. ஆனா நம்ம எங்க வேலை பார்க்கிறோம்? ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஒரு பெரிய சிஓவா இருக்கோம். இல்ல நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஏதோ ஒரு ஜேஇஓ ஏஇஓ அந்த மாதிரி இருக்க விட்டுட்டு வந்துருவோம். அவ்வளவு ஈஸியா வந்துருவோம் நம்ம? குரு மகாராஜ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்பதான் என் ஜாப் போயிட்டு இருக்கு, நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் 1008 கமிட்மெண்ட் வச்சிருப்போம், அவ்வளவு ஈஸியெல்லாம் வந்துட மாட்டோம். ஆனா யுதிஷ்டிர மகாராஜா இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தவரு ஒரு செகண்ட் யோசிக்கல. கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு போயிட்டாரு, நமக்கு என்ன இங்க வேலை? இப்ப இதே இடத்துல யுதிஷ்டிர மகாராஜா எடுத்து அப்படி ஓரமா வச்சுட்டு நம்மளை தூக்கி அங்க வச்சு பாருங்க. இந்த ராஜ்யம் கிருஷ்ணர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, அவருடைய விருப்பப்படி தானே என்ன ஆட்சியில உட்கார வச்சிருக்காரு, அதனால கிருஷ்ணர் மறைஞ்சா என்ன, நான் வந்து நேர்மையா ஆட்சி பண்ணுவேன், இன்னும் பல வருஷம் இந்த பூமியை ஆளுவேன், கிருஷ்ணருடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா யுதிஷ்டர் அடுத்த செகண்ட், பகவான் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை இங்க, பகவான் இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாருன்னா அவருடைய பிரிவுனால எப்படி என்னால வாழ முடியும்? அடுத்த செகண்ட் அவர் வந்து தன் ராஜ உடையெல்லாம் தூக்கி போட்டு, இந்த போட்டோல இருக்கா பாருங்க, வெறும் வெறும் ஒரு உடல் ஏதாவது ஆபரணம் இருக்கா? இந்த போட்டோல யுதிஷ்டிர மகாராஜ் இருக்காரு, அவருக்கு பின்னாடி ஒரு சகோதரர்கள்லாம் போறாங்க, கூட ஒரு நாய்க்குட்டி கூட இருக்கு. இப்போ யுதிஷ்டிர மகாராஜா ஏதாவது ஆபரணம் போட்டிருக்காரா? தலையில கிரீடம் இருக்கா? மகுடம் இருக்கா? அஸ்தினாபுரத்துடைய அரியாசனத்துடைய மகுடம் இருக்கா? தங்கம், வைரம், வைடூரியம், ஆபரணங்கள், முத்து, பவளம் ஏதாவது அணிஞ்சிருக்காரா? கழுத்துல வந்து மாலை, கையில வந்து பிரேஸ்லெட்டு ஏதாவது இருக்கா பாருங்க? ஒண்ணும் கிடையாது. மேல ஒரு உத்தரம், ஒரு சதரு, கீழே ஒரு வேஷ்டி, அவ்வளவுதான். பூணூல் இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. உடம்புல அந்த பூணூல் இருக்கு, 2 வஸ்திரம் இருக்கு, அவ்வளவுதான். ஒரு துறவி மாதிரி கிளம்பிட்டார். அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு இந்த உலகத்து மேல பற்றுதல் இல்லாம இருந்திருக்கணும்? இந்த உலகத்து மேலேயோ பதவி, பெயர், புகழ், இதுல பற்று இல்லாமல் ஒருவனுக்கு தான் இது சாத்தியமாகும். அப்ப எப்படி இது சாத்தியமாச்சு? ஏன்னா அவர் கிருஷ்ணர் மேல பற்றுதல் அதிகமா இருக்கு, பகவான் மேல பற்றுதல் அதிகமா இருந்ததுனால இந்த பௌதிக உலகத்துடைய கவர்ச்சி, அவருடைய பதவி, பெயர், புகழ், இது எதையுமே அவர் கவரல. சரி, இவர் தான் போயிட்டாரு, மற்றவங்களாவது சரி அண்ணன் எப்படா போவான், திண்ணை எப்படா காலியாகும்ட்டா இருந்தாங்க இல்லையா? தமிழ்ல சொல்லுவாங்க, அண்ணன் எப்ப போவான், திண்ணை எப்ப காலியாகும். யுதிஷ்டிரர் போயிட்டாரா, அவர் போயிட்டு போகட்டும், நமக்கு ராஜ்யம் கிடைச்சதுன்னு உட்காந்துக்குவோம் நம்மளா இருந்தா. யுதிஷ்டிர மகாராஜா இடத்துல இப்ப நம்மளை வச்சு பொருத்தி பார்த்த மாதிரி யுதிஷ்டிரர் துறவரம் போயிட்டாரு. நம்ம வந்து பாண்டவருடைய அர்ஜுனோட இடத்துலயோ அல்லது பீமனோட இடத்துலயோ நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம்? அப்பாடா அண்ணன் போனா, நமக்கு கிடைச்சதுடா பதவி. பட் ஆனா அவர் பாருங்க, சற்றும் யோசிக்கல. உலகம் முழுவதிலும் கலியுகம் பரவி விட்டதையும் தீய பழக்கங்களுக்கு மக்கள் அடிமையாகி விட்டதையும் கண்ட யுதிஷ்டிர மகாராஜின் இளைய சகோதரர்கள் அவரது மூத்த சகோதரின் பாதச்சுவடுகளை பின்பற்றி முடிவு செய்தனர். ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணல. அண்ணன் போயிட்டாரா, அப்படியே பின்னாடி போகணும். அப்போ 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 யுதிஷ்டிர மகாராஜாவுடைய குணங்கள், அவருடைய தெய்வீகமான குணங்கள், அவருடைய மனம் எந்த அளவுக்கு இந்த சகோதரர்கள் புரிஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. அண்ணன் ஒரு முடிவெடுத்தா கரெக்டா தான் இருக்கும், அண்ணன் வந்து ஒரு முடிவெடுத்தா கரெக்டா இருக்கும், அண்ணாவே துறவரம் போயிட்டாரு, நம்ம ஏன் இங்க இருக்கணும்? அடுத்த செகண்ட் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுறாங்க. மகாஜனோ எனகத சபந்தா, ஒரு மகாஜனத்தின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். அப்போ இந்த சகோதரருக்குள்ள என்ன ஒரு ஒற்றுமை, துறவரத்திலையும் ஒற்றுமை பாருங்க. யாரும் விட்டு கொடுக்கல, அண்ணன் போயிட்டா நம்ம ஏன் இருக்குன்னு நினைக்கல, எல்லாரும் போயிட்டா எல்லா விஷயத்திலும். இதுதான் ராமாயணம், மகாபாரதம் மிக சிறந்த சகோதரத்துவம். இன்னைக்கு இந்த சகோதரத்துவம் இருக்கா? பார்க்க முடியுதா? ஒரு அடி சண்டை போட்டுக்கிற அண்ணன் தம்பியும். இந்த வந்து 2 பிளாட் வாங்கணும், ஒரு அடி அண்ணன் சேர்த்து வீடு கட்டிட்டான், சரி அண்ணன் தானே கட்டிட்டு போனா விட மாட்டான், அது எப்படி நீ என்னோட இடத்த சேர்த்து கட்டலாமா? கோர்ட்ல கேஸ் வேற போட்டுருவோம். பெரிய தகராறு, வாய்க்கா தகராறு, சொத்து தகராறு, சோ மெனி ப்ராப்ளம். ஆனா இந்த இந்த விஷயங்களை வந்து நம்ம பாண்டவர்கள்கிட்டயோ அல்லது ராம், லக்ஷ்மண், பரத, சத்ருகனே பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு அன்பு. இங்க அன்புதான் பிரதானம். ராமர் எவ்வளியோ ஒரு சகோதரர் அவ்வளி.
அதே மாதிரி யுதிஷ்டிர மகாராஜா ஒரு சுத்த பக்தரா இருக்காரு, ஒரு ஆகச்சிறந்த ஒரு மகாத்மா. அந்த அண்ணனுடைய அடிச்சு விட்டு அப்படியே மாறாமல் பின்பற்றாங்க சகோதரர்கள். சிலப்ப கருத்து வேறுபாடுகள் வரும். சிலப்ப யுதிஷ்டிர மகாராஜா செய்யறது அர்ஜுனனுக்கு பிடிக்காது, சிலப்ப பீமனுக்கு பிடிக்காது. ஆனாலும் சகித்து கொண்டு அண்ணன் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு, அது கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு தான் இருப்பாங்க. சிலப்போ வாக்குவாதம் நடக்கும். பீமன் சொல்லுவார், நீ யாரை கேட்டு திரௌபதியை பணையம் வைத்தாய், உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா, அதெல்லாம் நடக்கும். அர்ஜுனன் சொல்வார், நீங்க இப்படி செஞ்சிருக்கலாமா. அதுக்கப்புறம் சாந்தமாயிடுவாங்க. ஏன்னா அண்ணன் ஒரு முடிவு பண்ணிட்டாரு, அதை மாத்த வேண்டாம். சோ இந்த மாதிரி யுதிஷ்டிர மகாராஜா ராஜ்யத்தை விட்டு போயிட்டான்னு அடுத்த செகண்ட் இவங்களும் கிளம்பிட்டாங்க. ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. சரி நம்ம கொஞ்ச நாள் ஆண்டுட்டு போவோம், அனுபவிச்சுட்டு போவோம். நோ, இந்த அனுபவிக்குங்கிற தவறான எண்ணம். நான் நாம எல்லோரும் இந்த ஜட உலகத்தில் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே நான் அனுபவிக்க வேண்டும், அந்த எண்ணம் தான். ஆனா உண்மையில நாம அனுபவிப்பாளர்களா கிடையாது, நாம் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர். இதுதான் பகவத்கீதை சொல்றது. இதுதான் ஆச்சாரியர் சொல்லித்தரார். பிரபுபாரு தான் சொல்றார், பகவான் தான் அனுபவிப்பாளர், நாம் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் யாத்மாமாம் சாந்தி பிரிச்சதி. யார் ஒருத்தர் கிருஷ்ணர் தான் உண்மையான அனுபவிப்பாளர், அவர்தான் எல்லோருடைய உற்ற நண்பன், அவர்தான் எல்லோருடைய உற்ற நலன் விரும்பி, இதை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க. சாந்தி, அமைதி, நிம்மதி அவங்களுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. ரைட். சரி, அடுத்த ஸ்லோகம் 46. தே சாது கிருத சர்வார்த்தா ஞாத்வாத்யந்திகமாத்மனக மனசாதாரயாம் ஆசூர் வைகுந்தச்சரணாம்புஜம். அவர்கள் அனைவரும் தர்ம கொள்கைகளை எல்லாம் சரிவர நிறைவேற்றினர். அதன் பலனாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்கள் தான் அனைவருக்கும் முடிவான புகலிடம் என்று சரியாக முடிவு செய்து அவரது பாதங்களை இடையறாது தியானித்தனர். இதுதான் மிகச்சிறந்த உதாரணம். ஏன் நம்ம பாண்டவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றணும்னா இதுதான் காரணம். இங்க ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு. அதாவது மத கொள்கைன்னு போட்டிருக்காங்க, அது தவறான மொழிபெயர்ப்பு. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிரபுபாதர் என்ன சொல்றாரு, ரிலீஜியன் அப்படிங்கிற வேர்ட், ரிலீஜியன் அப்படின்னா பிரபுபாதர் என்ன டிரான்ஸ்லேட் பண்றாருன்னா ஆக்குபேஷனல் டியூட்டி. பிரபுபாதர் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு, பிரபுபாதர் ஆங்கிலத்துல ரிலீஜியன் என்ற வார்த்தைக்கு ஆக்குபேஷனல் டியூட்டின்னு சொல்லியிருக்காரு. தர்மா, எஸ் தர்மா. தர்மா அப்படின்னா ஆக்குபேஷனல் டியூட்டி. சாரி சின்ன தப்பு பண்ணிட்டேன். ரிலீஜியன் அல்ல, ரிலீஜியன்னா மதம். தர்மா, தர்மா மீன்ஸ் ஆக்குபேஷன் டியூட்டி. பிரபுபா என்ன சொல்றாரு, தர்மம் என்றால் ஒருவருடைய உத்தியோக கடமை. அப்ப இங்க என்ன வரணும், தர்ம கொள்கைன்னு வரணும். ஆனா இங்க என்ன பண்ணிட்டாங்க, மத கொள்கைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆனா மத கொள்கை கிடையாது. பகவத்கீதை பாகவதம் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது பரோ தர்மம், உயர்ந்த தர்மம். அப்போ இங்க என்ன வந்திருக்கணும், அவர்கள் அனைவரும் தர்ம கொள்கைகள் எல்லாம் சரிவர நிறைவேற்றினர். அதுதான் சரியான டிரான்ஸ்லேஷன், தர்ம கொள்கை. அது ஆங்கிலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, தர்மாங்கிறதுக்கு ரிலீஜியஸ் பிரின்சிபல் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. இந்த இங்கிலீஷ் டிக்ஷனரி இருக்கு இல்லையா, இந்த சோகால்டு இங்கிலீஷ் டிக்ஷனரி, அந்த ஆங்கில அகராதியில தர்மாங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு மத கொள்கைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அது சரியான அர்த்தம் இல்லைன்னு பிரபுபா சொல்றாரு. பிரபுபா என்ன சொல்றாரு, தர்மா மீன்ஸ் ஒன்ஸ் ஆக்குபேஷன் டியூட்டி. தர்மான்னா ஒருத்தரோட உத்தியோக கடமை, அதை மாற்ற முடியாது. அதுக்கு பிரபுபார் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாரு, ஏன் தர்மா மாற்ற முடியாது அப்படின்னா, சரி இப்ப என்ன தர்மாங்கிற வார்த்தைக்கு பிரபுபா அழகா விளக்கம் கொடுக்கிறார். இப்போ சர்க்கரையோட தர்மம் என்ன, சர்க்கரையின் தர்மம் இனிப்பது, மிளகாயின் தர்மம் காரம். அந்த மாதிரி அந்த தர்மம் மாறாது. அது மாதிரிதான் ஜீவாத்மனுடைய தர்மம் கிருஷ்ணருடைய சேவகன். ஜீவேரே சொர்போய் கிருஷ்ணரே நித்யதாஸ். அப்ப அந்த தர்மால தேர் ஆர் சோ மெனி தர்மாஸ் ஆர் தேர். இல்லற தர்மம், சந்நியாச தர்மம், கிரகஸ்த தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், இது மாதிரி நிறைய. இந்த தர்மாவுடைய கோல் என்னன்னா கிருஷ்ணர் அடையறதுதான். இதுதான் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர்ல சொல்லு. அத பொம்பிர் துஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகஷா சானுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம். வர்ணாசிரம கொள்கையின் நோக்கமே என்னன்னா பகவானை திருப்திப்படுத்துறது தான். அப்ப வர்ண ஆசிரம தர்மா, பிராமணா சத்ரியா சூத்ரா வைஷ்யா சூத்ரா, அது வர்ணா,
பிரம்மச்சரி, கிரகஸ்தன், வனப்பிரஸ்த, சன்னியாசி, இது ஆசிரமா. வர்ண ஆசிரமா, தர்மா மீன்ஸ் ஒன்ஸ் ஆக்குபேஷன் டியூட்டி. நம்ம எந்த வர்ணத்துல இருக்கோம், நம்ம எந்த ஆசிரமத்துல இருக்கோம்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ நான் வந்து பிரம்மச்சாரி, நான் பிரம்மச்சாரி தர்மத்தை ஃபாலோ பண்றேன். நீங்க எல்லாம் கிரகஸ்தர்கள், அப்ப நீங்க கிரகஸ்த தர்மத்தை ஃபாலோ பண்றோம். அப்போ எதர் பிரம்மச்சாரி ஒரு கிரகஸ்தா. நான் வந்து பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரி, நீங்க கிரகஸ்தரா இருந்தாலும் சரி, நம்ம பண்ணக்கூடிய தர்மம் எதுக்கா இருக்கணும்? கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறதுக்கா இருக்கணும். இல்லாட்டி அந்த தர்மம் பிரயோஜனம் இல்லை. தர்ம சனுஷிதா பும்ச விஷக்ஷேன கதாசுய நோத்பாதையை எதிரதின் சிரமையை விகி கேவலன் பாகவதம் சொல்லு. இப்போ ஒருத்தர் வந்து பிராமண தர்மத்தை ரொம்ப அழகா கடைபிடிக்கிறார். ரொம்ப சிரத்தையோட அதிகாலையில் எழுந்திக்கிறாரு, அப்புறம் வேதங்கள்லாம் படிக்கிறாரு, கோயில போய் பூஜை பண்றாரு, பிரார்த்தனை பண்றாரு, எல்லாம் பண்றாரு. அவர் பிராமண உத்தியோகத்தை ஒழுங்கா பண்றாரு. அப்புறம் ஒரு குடும்பஸ்தரா இருந்து அவர் தர்மத்தை ஒழுங்கா பண்றாரு. ஒரு சன்னியாசி அவர் தர்மத்தை ஒழுங்கா பண்றாரு. ஆனா கிருஷ்ணரை விட்டுட்டார். பகவானை வழிபடவோ, பகவானை பிரார்த்தனை செய்யவோ, பகவானுக்கு நமஸ்காரம் செய்யவோ, அல்லது பகவானை தியானிக்கவோ செய்யல அப்படின்னா அது சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம்னு பாகவத் சொல்லு. தர்ம சனுஷிதா பும்ச விஸ்வக்ஷேன கதாசியா. நாம் செய்யக்கூடிய தர்மமானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி திருப்பப்படவில்லை, அல்லது பகவான் மேல ஒரு ஒரு அன்பை ஏற்படுத்தவில்லை என்றால் இது சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். ஸ்ரமையை வகி கேவலம். தர்ம சனுஷிதா பும்ச விஸ்வக்ஷேன கதாசியா நோத்பாதையை எதிரதின் ஸ்ரமையை வகி கேவலம். வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதனால நம்ம எந்த தர்மத்தை பின்பற்றினாலும் அந்த தர்மத்தின் மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துகிறோமா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மேல அன்பை வளர்த்து கொண்டோமா, பகவானை திருப்தி செய்வதற்காக செய்யறோமா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு சன்னியாசியா இருந்தாலும் சரி, குடும்பஸ்தனா இருந்தாலும் சரி, அது பிராமணரா இருந்தாலும் சரி, சூதரனா இருந்தாலும், அவர் எந்த வர்ணத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, கிருஷ்ணர் மேல அன்பை வளர்த்துட்டு இருக்காரா, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறாரா, இஸ் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் தர்மி. அவர் தான் உண்மையே தர்மவான், தர்மத்தை ஃபாலோ பண்றார். அதனால இங்க பாண்டவர் எல்லாரும் தர்மத்தின் கொள்கை எல்லாம் சரிவர செஞ்சாங்க. ஒரு சத்திரினா என்னென்ன தர்மம் பண்ணணும் அதை கரெக்டா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த தர்மத்தை பண்ணது மட்டும் இல்லாம அவங்க எப்பவுமே பகவானுக்காகவே, உதாரணத்துக்கு இப்ப பாண்டவர் வந்து சத்திரியா, சத்திரியோட டியூட்டி வந்து சண்டை போடணும். ஆனா முதல்ல அர்ஜுனன் தயங்கினார், இந்த மகாபாரத யுத்தம் வேண்டாம், நான் சண்டை போட மாட்டேன்னாரு. ஆனா இந்த மகாபாரத யுத்தம் செய்யறது மூலமா கிருஷ்ணர் திருப்தி அடைவாருன்னா நான் செய்யறேன், கிருஷ்ணர் திருப்தி அடைவாரா நான் செய்யறேன். கடைசியில் என்னாச்சு? கிருஷ்ணர் சொன்னாரு, 17 அத்தியாயம் சொல்லி முடிச்சிட்டார். பகவத்கீதைய 17 அத்தியாயத்துல முடிச்சிட்டார். 18ஆம் அத்தியாயத்தை சொல்றாரு, எதா இச்சசி ததா குரு. அர்ஜுனா, நான் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். எங்கிருந்து ஆரம்பிச்சாரு? ஆத்மால இருந்து ஆரம்பிச்சாரு. ஆத்மானா என்ன, கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, பரமாத்மா யாரு, பகவான் யாரு, எப்படி பக்தி தொண்டு செய்யணும், பக்தி தொண்டைய மகிமை என்ன, எல்லாம் சொன்னார். எங்கிருந்து? 2ஆம் அத்தியாயத்துல சொல்லிட்டு வர்றாரு. 2ஆம் அத்தியாயம் புத்தி யோகம் அல்லது சாங்கி யோகம். அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆத்மானா என்ன, ஆத்மா இந்த உடல் எப்படி இருக்கு, ஆத்மாவுடைய அளவு என்ன, இது எப்படி உணர்றது. அப்ப முதல் பாடமே நீ இந்த உடல் எல்லாம் ஆத்மா. பகவத்கீதையின் முதல் பாடமே நீ இந்த உடல் எல்லாம் ஆத்மா. சரி, இதை சொல்லி கொடுத்துட்டார். அதனால அர்ஜுனா, உன் கடமை நீ யுத்தம் செய்யணும், பலனை பற்றி எதிர்பார்க்காத. உன் கடமைக்காக நீ போருக்காக போர் செய், கடமைக்காக போர் செய், அவ்வளவுதான். எனக்காக செய், என் உணர்வோட செய். இப்படி பண்ணா நீ என்கிட்ட வந்துருவேங்க. தஸ்மா சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச மையற்பித மனோபுத்திர் மாமே வைஷசி அசம்சயகா. சந்தேகமே வேண்டாம் அர்ஜுனா, நீ எப்போதும் என்னையே நினைத்து கொண்டு உன் மனம் புத்தி எல்லாம் எனக்கு அர்ப்பணம் செய்து எனக்காக நீ உன் கடமையை செய்வானால் நீ கட்டாயம் என்னை வந்து அடைவாய். இதெல்லாம் சொல்லிட்டார். இதெல்லாம் சொல்லிட்டு 18ஆம் அத்தியாயத்துல கேட்கிறார், அர்ஜுனா நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா, ஏதாவது சந்தேகம் இருக்கா, இல்ல இன்னொரு தடவை கூட சொல்லணுமா, தெளிவு பெற்று விட்டாயா, இனி உன் விருப்பம் போல செய். அர்ஜுனனின் சுதந்திரத்துல பகவான் தலையிடல. எதா இச்சசி ததா குரு, உன் விருப்பம் என்னமோ அவ்வாறு செய். அர்ஜுனன் வந்து நம்மள மாதிரி முட்டாள் மாணவர் இல்ல, அர்ஜுனன் புத்திசாலி மாணவரா இருந்ததுனால அர்ஜுனன் என்ன பண்ணாரு? கரிச்சிய வச்சனம் தவ, கிருஷ்ணா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன். அப்போ இந்த மகாபாரத யுத்தம் கூட பகவானுடைய விருப்பத்தினாலதான் பாண்டவர் செஞ்சாங்க. பகவானை திருப்தி செய்யணும், பகவானே கட்டளை நிறைவேற்றணும், அவரை மகிழ்விக்கணும். இப்படி இவங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்கள் தான் அனைவருக்கும் முடிவான புகடம் என்று சரியாக முடிவு செய்தது. எப்போ? இது வனவாசத்திலே ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இவங்களுக்கு எப்பெல்லாம் துன்பம் நடந்ததோ அப்ப பகவான் கூட இருந்திருக்க. இவங்க வனவாசும் போது பகவான் கூட இருந்திருக்காரு. எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் இவங்களுக்கு ஒரே அடைக்கலம் பகவானுடைய தாமரை திருப்பாது.
ஒரு தூய பக்தருக்கு, பாண்டவரை போன்ற தூய பக்தர்களுக்கு பகவானின் தாமரை திருப்பாதை தவிர வேற புகலிடமே கிடையாது. அதை அவங்க சரியா தெளிவா அழகா புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க எல்லா கட்டத்திலும் ஜெயிச்சு வந்தாங்க. ஆனா நம்ம பாருங்க, நம்ம அவ்வளவு சீக்கிரம் பகவானை பிடிச்சுக்கிறது இல்ல. சொந்த முயற்சியில பண்ணி அதுக்கப்புறம் யார்கிட்டயாவது போய் எல்லாம் ஏமாற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணாட்ட வந்துருவோம். எல்லாம் ஏமாற்றம் ஆனதுக்கு அப்புறம் இதுல கிருஷ்ணர் தவிர அவர் வழி இல்ல. ஆனா பாண்டவர்கள் ஆதியத்திலிருந்து பகவானை தாமரை பாதம் பிடிச்சுக்கிட்டாங்க. அதனால இது அவங்களுடைய அனுபவம். சோ பாகவதம் ஃபுல்லாவே, பாகவதம் முழுவதுமே உயர்ந்த பக்தருடைய அனுபவம். இங்க பாண்டவர் தன் அனுபவத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க எல்லா தர்மத்துல ஒழுங்கா பண்ணோம், அது முக்கியமான குறிக்கோளே பகவானுடைய தாமரை திருப்பாத்தை சரணடைகிறது தான். அதுதான் நாங்க பண்ணோம், அது இடையரா தியானம் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மனித வாழ்க்கையின் மிக உயர்ந்த குறிக்கோள். மனித வாழ்க்கையின் ஒரே லட்சியம் பகவானுடைய தாமரை திருப்பாத்தை அடையணும். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார். இறைவன் அடி, இந்த பரமன் அடி இருக்கு இல்லையா, இது எல்லா விதமான துன்பத்துக்கும் நம்ம போக்கிடும். எல்லா விதமான துன்பங்கள், துயரங்கள், பாவங்கள் எல்லாத்துக்கும் போக்கி நம்மளை அப்படியே அழகா அந்த பாதத்தை மட்டும் பற்றி கொண்டு விட்டோமே ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதை பற்றி கொள்றதுதான் பிரச்சனை. ஏன்னா மனசு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அங்கதான் பிரச்சனையே இருக்கு. அடுத்து 47வது பதம். தத்யானே தத்யானோந்திரியக்த்யா பக்தியா விசுத்த திக்ஷ்ணஹா பரே தஸ்மின் நாராயண பதே ஏகாந்த மதயோ கதிம் அவாபுர்துரவாபாம் தே அசக்பீர் விஷயாத்மபிஹி விதூத கல்மஷாஸ்தானம் விரஜேனாத்மனை வகை. இவ்வாறாக இடையராது பக்தி பூர்வமான சிந்தனையால் விளைந்த தூய உணர்வின் மூலமாக பரமநாராயணனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஆளப்படும் ஆன்மீக வெளியை அவர்கள் அடைந்தனர். வழி பெறலாமல் ஒரே பரமபுருஷரை தியானிப்பவர்களால் மட்டுமே இந்நிலை அடையப்படுகிறது. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். வழி பெறலாமல் ஒரே பரமபுருஷரை தியானிப்பவர்களால் மட்டுமே இந்நிலை அடையப்படுகிறது. கோலோக விருந்தாவனம் எனப்படும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த வசிப்பிடத்தை பௌதிக வாழ்வில் ஆழ்ந்துள்ளவர்களால் அடைய முடியவே முடியாது. ஆனால் பௌதிக கலங்கங்களை எல்லாம் முழுமையாக துடைத்துவிட்ட பாண்டவர்கள் அதே உடலுடன் அந்த வசிப்பிடத்தை அடைந்தனர். இப்ப புரியுதா நம்ம ஏன் ஆரம்பத்துல பற்றின்மை பத்தி பேசணும்னு? என்ன பற்றின்மை? இந்த உலகத்தின் மேல பற்றுதலே இருக்கக்கூடாது. எங்கேயாவது ஒரு கார்னர்ல, நம்ம மனசுல, நம்ம இதயத்துல, எங்கேயாவது ஒரு கார்னர்ல 1% இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து விட்டால் இங்கிருந்து நம்ம போகவே முடியாது. அதான் இங்க சொல்லியிருக்காங்க, பௌதிக வாழ்வில் ஆழ்ந்துள்ளவர்களால் அந்த வசிப்பிடம் பகவானுடைய உயர்ந்த உலகம் அந்த கோலோக விருந்தாவனத்தை அடையவே முடியாது. ஜென்மத்துக்கு இங்கே இருந்துக்க வேண்டியதான். அப்ப என்ன பண்ணணும்? அந்த இடத்தை நாம் அடைய வேண்டுமானால் நம் பற்றுதலை பகவான் மேல் திருப்ப வேண்டும். அப்ப பகவான் மேல பற்றுதல் நமக்கு வரணும்னா, பகவான் மேல யார் பற்றுதல் வைத்திருக்கிறார்களோ அவங்கள நம்ம சரணடையணும். ஆன்மீக குருமார்கள், ஆச்சாரியர்கள், பாகவதர்கள், இவங்க பாகவதத்தை நாம் சரணடைகிறோம். புத்தக பாகவதம், பக்தர் பாகவதம், இந்த ரெண்டையும் நம்ம சரணடைச்சிட்டோம்னா நமக்கு படிப்படியா இந்த பௌதிக பற்றுதெல்லாம் போயிடும். புத்தக பாகவதம், பக்தர் பாகவதர். புத்தக பாகவதம் பாகவதம் முழுவதும் இந்த ஜட உலகத்து மேல் பற்றுதல் கொள்ளாதே என்று பறைசாற்றுகிறது. பக்தர் பாகவதர் நடைமுறையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர், நடைமுறையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். இந்த 2 பேரையும் பிடிச்சுக்கிட்டோம், நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலக பற்றுதெல்லாம் போயிடும். சோ அதனால இங்க ரொம்ப ஓரொரு வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லோகத்துல ஓரொரு வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன சொல்லியிருக்கீங்க? இடையறாத பக்தி பூர்வம். நம்ம கூட பக்தி பண்றோம், ஒரு நாளைக்கு 10 மாலை, ஒரு நாளைக்கு 16 மாலை, ஒரு நாளைக்கு மாலையே சொல்றது இல்ல, இல்ல ஒரு நாளைக்கு சேவை பண்ணும், ஒரு நாளைக்கு சேவை பண்ண மாட்டோம், ஒரு நாள் காலையில ஜபம், ஒரு நாள் சாயந்தர ஜபம். நோ, அப்படி கிடையாது. சோ எப்படி பண்ணணும்? அப்படி கான்ஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணணும். கான்ஸ்டன்டா, ஸ்திரமா, அனன்யா, அனன்ய சேதா. கிருஷ்ணா இந்த அனன்யாங்கிற வார்த்தையை பௌத்தியில நிறைய இடத்துல யூஸ் பண்றாரு. அனன்யானா இடையராது. அனன்ய சேதா சததம்,
இடையராது எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் அனன்யா சிந்தையன் தோமாம் அனன்ய சேதா சததம். இந்த அனன்யாங்கிற வார்த்தை இடையராது எப்பொழுதும் தொடர்ந்து பக்தி பூர்வமான சிந்தனை. நமக்கு சிந்தனை இருக்கு, ஆனா பக்தி பூர்வமா இருக்குங்கிறத கேள்விக்குறி. அப்ப என்ன பண்ணணும், நம்ம இடையராது பக்தி செய்ய ஆரம்பிக்கணும். அந்த பக்தி உணர்வு பூர்வமாக, அந்த சிந்தனையை முழு உணர்வோட, தூய உணர்வு, பியோர் கான்சியஸ்னஸ். அந்த பக்தியில நாம கிருஷ்ணருக்கு மேல வைக்கிற பக்தியில எந்த உள்நோக்கம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அதுதான் உத்தமமான பக்தி. நம்ம செய்யக்கூடிய பக்தியில எந்த உள்நோக்கமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு உதாரணம், ஹனுமான் லங்கைக்கு போன சீதாதேவி இருக்கிற இடத்த பார்க்க. நான் போய் சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டு வந்தா ராமனுக்கு சன்மானம் கொடுத்துருவாரு, இல்ல என்ன ரொம்ப புகழ்வாரு, எனக்கு பெரிய பதவி கொடுத்துருவாரு, இதை நினைச்சா போனாரு? நோ. சிம்பிளி ஹனுமான் வாண்டட் டு சாட்டிஸ்ஃபை ராம். ஹனுமான் ராமரை சந்தோஷப்படுத்த வேண்டும், ராமரை திருப்தி செய்ய வேண்டும், அவரை ஆனந்த, அது ஒண்ணுதான் குறிக்கோள், வேற எது எதிர்பார்க்கல. அதுதான் சுத்த பக்தி, உத்தமமான பக்தி, தூய பக்தி. அப்ப இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, இவ்வாறாக இடையராது பக்தி பூர்வமாக நாம் எந்த செயல் செய்தாலும் அதை பக்தி பூர்வமாக செய்ய வேண்டும். இப்ப நாமமே ஜபிக்கிறோம், அது அப்படி ஆத்மார்த்தமா செய்யணும். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஆத்மார்த்தமா சொல்லணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்படி பக்திமான பான்மையோட பகவானுடைய போட்டோ முன்னாடி, துளசி முன்னாடி உக்காந்துட்டு நல்ல பக்திமான பான்மையோட, பகவானே நாமத்துல ருச்சி கொடுங்க, நாம நல்லபடியா ஜபிக்கணும், நான் உங்க தாமரை திருப்பாத்தை மறக்கவே கூடாதுங்க பிரார்த்தனையோட செய்யணும். பகவான் முன்னாடி நம்ம ஒரு யாசகன், பிச்சைக்கார மாதிரி இருக்கணும். பகவானே இந்த நாமத்துல எனக்கு சுவை வரணும், எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, எனக்கு சுத்த பக்தி கொடுங்க, என் மனசுல நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் போக்குங்க, எனக்கு நல்ல பக்தி கொடுங்க அப்படின்னு பிச்சைக்கார மாதிரி நிக்கணும் பகவான் முன்னாடி. இந்த மாதிரி இடையராது பக்தி பூர்வமான சிந்தனையில் விளைந்த தூய உணர்வு, பியோர் கான்சியஸ்னஸ். நம்ம எந்த ஒரு சேவை செய்தாலும், பூவே கட்டுறோம், அந்த பூ இந்த ராதா கிருஷ்ணருக்கு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும், இது நரசிம்மருக்கு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும், இது பெருமாளுக்கு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த கான்சியஸ்னஸோட பண்ணணும். அதுக்கப்புறம் பரமநாராயணன், கிருஷ்ணர் பரமநாராயணன், நாராயணனுக்கும் ஆதாரம். பரமநாராயணன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஆளப்படும் ஆன்மீக வெளி. அந்த இடத்துக்கு நம்ம போகணும். சோ கிருஷ்ணனுடைய உலகத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னா இதைதான் நம்ம செய்யணும். கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போகணும்னா இடையராது பக்தி செய்யணும், செய்யக்கூடிய சேவையை பக்தி மனப்பான்மையோட செய்யணும், கிருஷ்ணரை நினைச்சுட்டே செய்யணும், தூய உணர்வோட செய்யணும், பகவானுக்காக செய்யணும். அந்த மனப்பான்மையோட நம் பக்தி பாவம், கிருஷ்ணா நம்ம பாவத்தை தான் பாக்குறாரு. நம்ம எந்த மனப்பான்மையோட செய்யறோம், நம்ம கோடீஸ்வரனா, உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கோமா, பௌதிக கல்வியில சிறந்த விளக்கு, இதெல்லாம் கிருஷ்ணர் பார்க்க மாட்டார். நாம் செய்யக்கூடிய சேவையில பக்தி மனப்பான்மை எப்படி இருக்கு, நம்ம எந்த பாவத்தோட செய்யறோம், அன்போட செய்யறோமா. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரியதாத்மனஹா. கிருஷ்ணர் எவ்வளவு அழகா சொல்ற, 2 தடவை பக்தி சொல்ற. பக்தி பூர்வமா செய்யுங்க, அன்போட செய்யுங்க அப்படி சொல்ற. அப்ப அந்த பாவத்தை தான் கிருஷ்ணர் பாக்குறாரு. திருப்பதி பாலாஜி கூட பாவத்தை தான் பார்க்கணும். உண்டியில எவ்வளவு போட்டோன்னு பாக்குறது இல்ல, நம்ம பக்தியோட செய்யறோமா அதுதான் அவர் பாக்குறாரு. சரி, அதுக்கப்புறம் வழி பிறழாமல் ஒரே பரமபுருஷரை தியானிப்பதால் மட்டுமே. தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸே கிடையாது. நான் செவ்வாய்க்கிழமை துர்கா கோயிலுக்கு போவேன், வியாழக்கிழமை பாபா கோயிலுக்கு போவேன், வெள்ளிக்கிழமை பெருமா கோயிலுக்கு போவேன். நோ, தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். இதுதான் பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, மா ஏகம் சரணம் பிரஜா, என்னை மட்டும் சரணடைங்கிறார். காம்ப்ரமைஸே கிடையாது. நான் அந்த தேவதையை ஏத்துக்குவேன், எனக்கு எல்லா சாமியும் ஒண்ணுதாங்க, எனக்கு ராமசாமி, முருகசாமி, கந்தசாமி, சொல்லமாட சாமி, எல்லா சாமியும் ஒண்ணுதான் சாமி அப்படிங்கறதுல இல்ல. ஒரே சாமி தான். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ, ஏகோ நாம தஸ்ய ராமானியானி, ஏகோ கர்மாப்பேகம் தஸ்ய தேவசிய சேவா. ஒரே ஒரு பகவான் தான் கிருஷ்ணர், ஒரே ஒரு சாஸ்திரம் தான் பகவத்கீதை, ஒரே ஒரு நாமம் அவருடைய ராமநாமம், ஒரே ஒரு சேவை அவருக்கு பண்ணக்கூடிய சேவை. தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். ஏன்னா இந்த ஒரு கான்சியஸ்னஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம கிருஷ்ணாட்ட போக முடியும். அதனாலதான் பிரபுபாதன் இயக்கத்துக்கு இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம்.
இந்த கிருஷ்ணன் மட்டும்தான் கோல். அப்போ வந்து இந்த இயக்கத்துக்கு பிரபுபா பேர் வச்சார். அப்போ சீடர்கள்லாம் சொன்னாங்க, பிரபுபாட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க, பிரபுபா எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்க வந்து இந்த இயக்கத்துக்கு வந்து இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னு வச்சிருக்கீங்க. இப்ப கிருஷ்ணா நம்ம கிருஷ்ணரை மட்டும் சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க காட் கான்சியஸ் வச்சுக்கோங்க, இன்டர்நேஷனல் சொசைட்டி காட் கான்சியஸ்னஸ், இறை உணர்வு இயக்கம் அல்லது கடவுள் உணர்வு இயக்கம்னு வச்சா நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா காடுங்க போது யார் வேணா காடை ஏத்துக்கலாம், யார் வேணா வரலாம் இல்லையா? தென் பிரபா நோ, காட் மீன்ஸ் கிருஷ்ணா, தட்ஸ் ஆல். கிருஷ்ணன் தான் பரம புருஷோத்தமம். தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். அங்க காம்ப்ரமைஸ்க்கே இடம் கிடையாது. அங்க சமரச, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அங்க சமரசத்துக்கு இடம் கிடையாது. அது ஒண்ணுதான் அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட். இது இஸ் நாட் ஓன்லி இன் வேதா, ஆல் த வேதாஸ், புராணாஸ், உபனிஷத் அண்ட் ஆல் த ஆச்சாரியாஸ் எல்லாரும் ஏக மனதோட, ஈவன் அத்வைத தலைவரான ஆதிசங்கர் ஒத்துக்கிறார் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். அத்வைதிகளின் தலைவரான ஆதிசங்கர் சொல்றார், ஏகம் சாஸ்திரம் தேவிக்கு புத்திர கீதம், ஏகோ தேவோ தேவக புத்திர ஏவோ நாம தஸ்ய ராமானியானி. ஆதிசங்கர் எத்தனைக்கு அது அத்வைத மாயாவாதம் பேசினவர். அப்போ எல்லா ஆச்சாரியன்மார்களும் எல்லா சாஸ்திரமும் அனைத்தும் பறைசாற்றுகிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஒரே பரம புருஷோத்தம் நாளும் முழுமுதற் கடவுள். அதனால இங்க ரொம்ப அழகா அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கு, வழி பெறலாமல் ஒரே பரம புருஷரை தியானிப்பவரால் மட்டுமே இந்நிலை அடையும். பகவானுடைய ஆன்மீக உலகமான கோலோக விருந்தாவனத்துக்கு போகணும். அந்த கோலோக விருந்தாவனத்துக்கு போகணும்னா கிருஷ்ணர் மட்டும்தான் இலக்கா வச்சுக்கணும். வேற எதையாவது இலக்கா வச்சுக்கிட்டோம் அங்க போக முடியாது. அது அன்னைக்கு சொன்ன அதே உதாரணம் தான். இப்போ சென்னையில இருந்து கும்பகோணம் போகணும். சென்னையில இருந்து கும்பகோணம் போனா கும்பகோணம் போற பஸ்ல தான் ஏறணும். நீங்க வந்து சென்னையில இருந்து சேலம் போற பஸ்ல ஏறிட்டு கும்பகோணத்தை கொண்டு போய் விடுவாங்களா? எல்லா ஊரும் ஒரே ஊர் தாங்க. எந்த ஊர் போனா என்னங்க, எல்லாமே தமிழ்நாடு தாங்கன்னு சொன்னா அவன் முட்டாள் மகன். நீங்க எங்கேயா போகணும்? நான் கும்பகோணம் சேலம் பஸ்ல ஏறிட்டியா, நீ கும்பகோணம் பஸ்ல போய் ஏரியா இல்லையா? அந்த மாதிரி நான் கிருஷ்ணர்கிட்ட போகணும்னா, நான் கோலோவந்தவன் போகணும்னா கிருஷ்ணரை மட்டும்தான் வழிபடணும். அதான் பகவத்கீதை கிருஷ்ணர் தெளிவா சொல்றார். யாந்தி தேவா பிரதா தேவா பித்தின்யாந்தி பித்தின்வதா பூதானி யாந்தி பூதேச்சிய யாந்தி மத்தியா ஜினோ அபிமாம். தேவதையை வழிபடுறவங்க அந்த ஊருக்கு போவாங்க, தேவதையை வழிபடுறவங்க தேவலோகத்துக்கு போவாங்க, பித்தர்களை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க, பிரேத பூத பிசாசுகளை வழிபடுறவங்க அங்க போவாங்க. என் பக்தன் என்னுடனே வாழ்வார். இது அதேதான். கும்பகோணம் பஸ்ல ஏறினா கும்பகோணம் போலாம், சேலம் பஸ்ல ஏறினா சேலம் போலாம், விருத்தாச்சலம் பஸ்ல ஏறினா விருத்தாச்சலம் போலாம். அதை விட்டுட்டு எல்லா பஸ்ஸும் ஒரே பஸ் எந்த ஊர் போனேன் அப்படிலாம் எங்க போக முடியாது. அப்படிலாம் போக முடியாது. அதனால கிருஷ்ணா மட்டும்தான் வாழ்க்கையின் குறிக்கோள். விவசாய ஆத்மியா புத்தி ஏகேகா குரு நந்தனா. கிருஷ்ணா சொல்றாரு, நம்ம குறிக்கோள் ஒன்னதான் இருக்கணும், லட்சியம் ஒண்ணுதான். என்னது? கோலோ விந்தாவனம் போகணும். கோலோ விந்தாவனம் போனா கிருஷ்ணரை மட்டும் வழிபடும். அதனால இந்த வழியில் பெறலாமல் ஒரே பரம புருஷரை தியானிப்பவரால் மட்டுமே இந்நிலை அடையப்படுகிறது. கோலோக விருந்தாவனம் எனப்படும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த வசிப்பிடத்தை பௌதிக வாழ்வில் ஆழ்ந்துள்ளவர்களால் அடையவே முடியாது. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல 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 என்ன பண்ணணும், பௌதிகத்திலிருந்து அப்படியே மனதை பிரித்து கிருஷ்ணர் மேல நிறுத்தணும். அதுக்குதான் நாம ஜபிக்கிறோம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை நல்ல கவனமா ஜபிச்சுட்டு வந்தோம்னா இந்த நாமம் கிருஷ்ணர் வேற வேற இல்ல, அப்படியே பற்றுதல் பகவான் மேல வந்துடும். இந்த உலக பற்றுதல் தானா போக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வர்ஸ். இங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பாண்டவர்கள் அதே உடலோடு போயிருக்காங்க. அப்ப எவ்வளவு, அப்போ அவங்க பக்தி செய்து 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 அவங்க சரீரம் ஆன்மீகமாக மாறிவிட்டது. அவங்க மனம் புத்தி சிந்தனை எல்லாம் ஆன்மீகமாயிடுச்சு. பாண்டவருடைய மனம் புத்தி சிந்தனை எல்லாம் ஸ்பிரிச்சுவலைஸ்ட் ஆயிடுச்சு. அதனால அவங்க அப்படியே ஆன்மீக நபர்களா மாறின அதே உடல அவங்களால பகவான், அதே உடலோட பகவான்கிட்ட போக முடியுது. ஆனா நம்ம இருக்கோம் இல்லையா, இந்த உடலை வச்சுட்டு இந்த பூமியை விட்டு கூட தாண்ட முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உடம்பு வச்சு நீங்க சூரியனுக்குள்ள போக முடியுமா? எரிஞ்சு பஸ்பம் ஆயிடும். நம்ம இப்பயே அடிக்கிற வெயில், சூரியன் எங்கோ, சூரியன் பல ஆயிரம் கோடி மைல் தூரத்துல இருக்கு, ஆனா வெயில் தாங்க முடியல. அப்புறம் இந்த உடலோட சூரியனுக்குள்ள போறது. இந்த உடலை வச்சுட்டு நம்மளால பௌதிக கிரகத்துக்குள்ள கூட போக முடியாது, சூரிய மண்டலத்துக்கோ சண்டல மண்டலத்துக்கோ போக முடியாது. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு இதே சரீரத்தோட பாண்டவர் போயிருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க பியூரிஃபை ஆயிருப்பாங்க, எந்த அளவுக்கு தூய்மையாயிருப்பாங்க, எந்த அளவுக்கு பரிசுத்தமான ஆத்மாவாயிருப்பாங்க. 49. டைம் ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. யா விதுரோபி பரித், ஒரு நிமிஷம்.
விதுராபி பரித்யஜ்ய பிரபாசே தேகமாத்மனः கிருஷ்ணாவேஷேண தச்சித்தः பித்ருபிஹி ஸ்வக்ஷயம் யயோ. விதுரர் தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டிருந்த பொழுது பிரபாஷ கஷேத்திரம் என்னும் இடத்தில் அவரது உடலை விட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையில் ஆழ்ந்திருந்ததால் அவர் பித்ருலோகவாசிகளால் வரவேற்கப்பட்டு அவரது மூல பதவிக்கு திரும்பினார். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இங்க என்னன்னா, பாண்டவர்கள் அதே சரீரத்தோட பகவான் ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. ஆனா விதுரர் எங்க போனாரு? பித்ருலோகத்துக்கு போயிருக்காரு. ஏன்னா அது யமனுடைய உலகம், யமராஜ். அப்ப விதுரர் யாரு? அந்த யமராஜா தான் விதுரரா இந்த பூமியில வந்திருந்தார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணன் இந்த பூமியில அவதரித்திருந்த பொழுது யமலோகத்தை ஆண்ட அந்த தர்மராஜன் யமராஜன் பகவானது சேவைக்காக இந்த பூமியில் விதுரராக வந்திருந்தார். அப்போ பகவான் இந்த பூமி விட்டு மறைஞ்சாரு. விதுரரும் பகவானுடைய லீலைகளை நினைச்சு பல்வேறு புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போனாரு. அப்படி பல்வேறு புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போயிட்டு அவர் பிரபாஷ கஷேத்திரம், துவாரகையில ரொம்ப அழகான ஒரு இடம் பிரபாஷ கஷேத்திரம் அங்க பகவானே நினைத்து கொண்டு அந்த உடலை விட்டு அவர் மீண்டும் அவருடைய பதவி, அந்த தர்மராஜா அவருடைய சேவைக்காக திரும்ப அவர் போனார். 50th verse. திரௌபதி ச ததாஜ்ஞாய பதி நாமனபேக்ஷதாம் வாசுதேவே பகவதி ஹி ஏகாந்தமதிராபதாம். திரௌபதியும் கூட தன் கணவன்மார்கள் தன்னை பற்றி கவலைப்படாமல் வீட்டை விட்டு வெளியேறுவதைக் கண்டாள். பகவான் வாசுதேவனை கிருஷ்ணரை அவள் நன்கு அறிவாள். கிருஷ்ணரின் சிந்தனையில் லயத்து போன திரௌபதி மற்றும் சுபத்ரா ஆகிய இருவரும் அவர்களது கணவன்மார்கள் அடைந்த அதே பலனை அடைந்தனர். இதுதான் அடுத்த எக்ஸாம்பிள். ஆக சிறந்த உதாரணம் என்னன்னா, இந்த குடும்ப வாழ்க்கையில நாம் ஏற்கனவே பேசின மாதிரி பற்றுதல் அறவே தவிர்க்கப்படணும். கணவனுக்கு மனைவி மேல பற்றுதல் கூடாது, மனைவிக்கு கணவன் மேல பற்றுதல் கூடாது. ஒருவேளை கணவனுக்கு மனைவி மேல பற்றுதல் அதிகமா இருந்து அந்த உடலை விடும்போது தன் மனைவியே நினைத்து கொண்டு அந்த உடலை விட்டா அவன் ஒரு பெண்ணினுடைய சரீரத்துக்கு சென்று விடுவார். அவருக்கு என்ன அடுத்த பிறவி? தன் மனைவியோட உடல் மேல அதிக பற்றுதல் இருந்ததுனால அந்த கணவன் உடலை விட்டதும் ஒரு ஃபீமேலுடைய பாடி, ஒரு பெண்ணுடைய சரீரம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பெண் ஆனவள் கணவனே நினைத்து கொண்டு உடலை விட்டான்னா அவருக்கு ஒரு ஆணுடைய சரீரம், அடுத்த பிறவில ஒரு ஆணுடைய உடல் கிடைக்கும். அப்ப எப்படி பார்த்தாலும் பிறவிலிருந்து விடுபட முடியும், பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட முடியல. அப்ப என்ன பண்ணணும்? கணவனோ மனைவியோ இவங்க இருவரும் பற்றுதல் கொள்ளாம இந்த 2 பேருக்கு நடுவுல கிருஷ்ணர் இருக்கணும். கணவனுக்கும் கிருஷ்ணர் மேல பற்றுதல், மனைவிக்கும் கிருஷ்ணர் மேல பற்றுதல். இந்த 2 பேரும் தம்பதிகளா இருந்து பகவானுக்கு சேவை செய்யும். நோக்கம் என்ன? இல்லற வாழ்க்கை, அறம். இந்த அறம், இந்த தர்மத்தோட நோக்கம் என்னன்னா, கணவனுடைய பக்திக்கு மனைவி உதவி செய்யணும், மனைவியோட பக்திக்கு கணவர் உதவி செய்யணும். 2 பேரும் பகவானுக்கு சேவை பண்ணி பகவானுடைய உலகத்துக்கு போகணும். ஆக மொத்தத்துல இந்த 2 பேருக்கும் நடுவுல கிருஷ்ணர் இல்ல. இந்த 2 கப்பிள், கணவன் மனைவி 2 கப்பிளுக்கு நடுவில் ஒரு டிவைன் கப்பிள் ராதா கிருஷ்ணா. இந்த 2 கப்பிளுக்கு நடுவுல ஒரு டிவைன் கப்பிள் ராதா கிருஷ்ணர் இல்லைன்னு சொன்னா அவ்வளவுதான் போச்சு. இங்க சண்டை, சச்சரவு, நிம்மதி இல்ல, டைவர்ஸ், அது இது, சோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஆனா அதே சமயம் 2 பேருக்கு நடுவில் கிருஷ்ணரும் ராதா கிருஷ்ணர் இருந்துட்டாங்க, அவங்க வாழ்க்கையை வெற்றி. என்ன பண்ணுவாங்க? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாற்றம் பண்ணி விட்டு கொடுத்து பகவானுக்கு சேவை செய்து இருவருமே பகவானுடைய உலகத்தை அடையும். அதுதான் இங்க கத்து கொடுக்குறாங்க. என்னாச்சு? பாண்டவர்கள் துறவரம் போன உடனே திரௌபதி என்ன பண்ணாங்க? அவங்க சரி கணவன்மார்கள் புறப்பட்டு விட்டார்கள். பாருங்க என்ன சொல்லியிருக்கு, கவலையே படலையாம் திரௌபதி பத்தி. அப்ப என்ன அர்த்தம்? இங்க நமக்கும் பாண்டவருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, நமக்கு பொய் அகங்காரம். நான் இல்லைன்னா என் மனைவி யார் பாத்துக்குவா, நான் தான் என் மனைவியை காப்பாத்துறேன், நான் தான் என் கணவருக்கு சேவை பண்றேன், நான் தான் பிள்ளைகளை பாத்துக்கிறேன், நான் தான் இது பண்றேன், நான் தான் அது பண்றது, நான் என்ற பொய் அகங்காரம். சோ பாண்டவர்களுக்கு நான் என்ற பொய் அகங்காரம் கிடையாது. ஏன்னா திரௌபதி நாங்க பாத்துக்கல, அவ பகவானுடைய பக்தை, பகவான் தான் அவளை பராமரிக்கிறாரு, பகவான் தான் பாதுகாக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பாதுகாப்பு கொடுக்க போறோம்? அதனால தன் மனைவியை பற்றி கவலையே படல. திரௌபதியும் கூட தன் கணவன்மார்கள் தன்னை பற்றி கவலைப்படாமல், திரௌபதி பத்தி கவலையே படாம பாண்டவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்ப திரௌபதி என்ன பண்ணாங்க? அவங்க பகவானுடைய பக்தியா இருந்தனா அழுகல புலம்பல, ஐயோ என் கணவர் ஒருத்தருக்கு 5 பேர் இருந்தாங்களே, 5 பேர் என்ன விட்டு போயிட்டாங்களே, ஒருத்தன் கூட என்ன திரும்ப பார்க்கவே இல்லையே. நோ, சிவா செல்ஃப் ரியலைஸ், தன்னை உணர்ந்த ஆத்மா. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, சரி என் கணவர்மார்கள் மோட்சத்துக்கு போயிட்டாங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? வாசுதேவனை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அவர் நன்கு அறிவால்,
கிருஷ்ணரின் சிந்தனையில் லயத்து போன திரௌபதி, ஃபுல் கான்சியஸ் திரௌபதி, மனது பூரா கிருஷ்ணர் தான் இருக்காங்க. அப்படி கிருஷ்ணருடைய நினைவுல இருந்த திரௌபதியும் சுபத்திரையும் அவங்க கணவர்மான அடைந்த அதே பலனை அடைந்தார்கள். நெக்ஸ்ட் வர்ஸ். இதுதான் வாழ்க்கையை பக்குவப்படுத்தி பூர்ணத்துவம் அடையிறது. நம்ம வாழ்க்கை எப்ப பூர்ணத்துவம் அடையும்? கிருஷ்ண பகவானை நினைத்து இந்த உடலை விடணும். 51. யஸ்ரத்தயதத் பகவத் பிரியாணாம் பாண்டோ சுதானாம் இது சம்பிரயாணம் ஸ்ருணோதியலம் ஸ்வதிஸ்யயனம் பவித்ரம் லத்வாஹரோ பக்தி முபைதி சித்திம். இது இந்த அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகம். பலஸ்துதி. பலஸ்துதினா என்னது? பாண்டு புத்திரர்கள் வாழ்வின் இறுதி நோக்கமான பரமபதத்தை நோக்கி புறப்பட்ட விஷயம் சர்வமங்கலமானதும் பரிசுத்தமானதுமாகும். எனவே இந்த கதையை பக்தி சிரத்தையுடன் கேட்பவர் யாராக இருந்தாலும் அவர் வாழ்வின் மிக உயர்ந்த பூர்ணத்துவமான பகவானின் பக்தி தொண்டை அடைவது நிச்சயம். அப்போ இவ்வளவு நேரம், 1 மணி நேரம் உட்கார்ந்து நம்ம பேசியிருக்கோம். நான் பக்குவமானவனா இல்லாம இருக்கலாம், நான் பக்குவமானவனோ இல்லையோ, இல்ல நீங்க பக்குவமானவங்களோ இல்லையோ, நாம எல்லாம் பக்குவமாகாதவங்க. நம்ம கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கிறோம், பந்தப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறோம், இந்த ஜட உலகத்துல வீழ்ந்துட்டோம். நம்ம எல்லாருமே கிருஷ்ணரை மறந்து இந்த ஜட உலகத்துல வீழ்ந்த ஆத்மாக்கள். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த அத்தியாயத்துல யாராவது பாண்டவருடைய வாழ்க்கையின் இறுதி நோக்கமான பகவான் கிருஷ்ணரை அடைந்த விஷயம், இந்த பாண்டவருடைய துறவு இருக்கு இல்லையா, பாண்டவர்கள் பகவான்கிட்ட திரும்ப போனது, இது ரொம்ப மங்களமானதும் பரிசுத்தமானதும் ஆகும். இந்த கதைய யாராவது ரொம்ப நம்பிக்கையோட பிரத்தி சிரத்தையோட, ஆமாமா இப்படி எல்லாம் நடந்திருக்கு, அன்னைக்கு பாகவத்துல சொல்லி இருந்தது, நாங்க படிச்சோம், பக்தர்கள்ட்ட இருந்து கேட்டோம் அப்படின்னு இந்த சிரத்தையோட கேட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த பூர்ணத்துவமான பகவானின் பக்தி தொண்டை அடைவது நிச்சயம். அப்ப நமக்கெல்லாம் பக்தி தொண்டு கன்ஃபார்ம். இந்த கதையை நம்ம நம்பிக்கையோட சிரத்தையோட கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். இதெல்லாம் முழுக்க முழுக்க பிரபுபாடை கருணை. பிரபுபாடை கருணையால இன்னைக்கு பாகவதம் படிக்க முடிஞ்சது, கேட்க முடிஞ்சது. இந்த விஷயங்கள் நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சும்மா அப்படி படிச்சதோடு இல்லாம, கேட்டதோடு இல்லாம, இதை நம் நடைமுறையில பயிற்சி பண்ணணும். சரி, பாண்டவர்கள் இப்படி போயிருக்காங்க, நாமளும் தயார் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த பௌதி ஆசையெல்லாம் விட்டு எப்படியாவது இந்த பிரிவிலே கிருஷ்ணாட்ட போயிடணும். கிருஷ்ணா, எனக்கு அந்த அனுகிரகம் பண்ணுங்க. இதை அடிக்கடி நினைச்சுக்கிட்டு பாண்டவர்கள் எப்படி துறவரம் போனாங்க, திரௌபதி எப்படி இருந்தாங்க, சுபத்திரை எப்படி இருந்தாங்க, அவங்க எந்த மாதிரி கிருஷ்ணர் மேல அன்பு பண்ணாங்க, எப்படி கிருஷ்ணரே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, இதையெல்லாம் நினைத்து நினைத்து நாம் மனமுருகி பகவான்கிட்ட பிரார்த்திப்போமே ஆனால் அவர்கள் அடைந்த அதே நிலை நாமளும் அடையலாம். அதுல எல்லளவு சந்தேகம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.